Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே ஐஷேடோ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நீங்க காலியான கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏரியல் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது கார்ட்போர்ட் பீஸ் இருந்ததுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த ஐஷேடோ பேலட்டை ரெடி பண்ண போறேன். அதுக்காக ஹார்ட் க்ளூ கன் எடுத்துக்கிறேன். இதுல காலியான வாட்டர் பாட்டிலோடைய மூடி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேங்க. அதை ஒட்ட வைக்க போறேன். உங்களுக்கு ஐஷேடோ பேலட் ரெக்டாங்கிள் ஷேப்ல தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மூடிகளை ஒட்ட வச்சுக்கோங்க. நான் ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி நான் இதை ஒட்ட வைக்கிறேன். ஃபெவிபால் இருந்ததுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படின்னா, அப்படி இல்லைன்னா சூப்பர் க்ளூ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ நான் 7 மூடி எடுத்து ஒட்ட வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு 7 கலர்ல தான் இந்த ஐஷேடோவை ரெடி பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு அதிகமா ஐஷேடோஸ் தேவை, நிறைய கலர் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரியான மூடிகளை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஓரங்கள்ல இருக்கிறத நான் ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்ல வேணும்னா நீங்க இந்த மாதிரி கட் பண்ண வேண்டாம், டைரக்டா ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்ல ரெடி பண்ணிருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். ஓரங்கள்ல எக்ஸஸா இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கார்ட்போர்ட் இதையே மெஷர்மெண்டா வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெட்சாலேயோ அல்லது மார்க்கராலேயோ மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா கட் பண்ண போறேன். கட் பண்றதுக்கு கட்டர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சிசர் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டா வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சிசர் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்றது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஐஷேடோ பேலட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இதை ஒரு மூடி மாதிரி ரெடி பண்ண போறோம். அதுக்காக தான் நான் இதை கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இது கரெக்டா இருக்கு, நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். இப்போ நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு என்ன கலர்ல ஃபோம் ஷீட் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நான் ப்ளூ கலரும் சில்வர் கலரும் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இப்போ சைட்ல எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு நான் மெஷர் பண்ணிட்டு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிட்டேங்க. இந்த ஃபோம் ஷீட்ல பின்பக்கம் ஸ்டிக்கர் இருந்தது, அதனால சிம்பிளா அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நான் ஒட்டிட்டேன். சில ஃபோம் ஷீட்ல ஸ்டிக்கர் இருக்காதுங்க, அதை நீங்க ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணியோ அல்லது சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணியோ ஒட்டிக்கோங்க. நீட்டா ஒட்டிருங்க, எக்ஸஸா இருந்தா கட் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் மூடிங்கிறதுனால நான் ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ பின்பக்கத்துலயும் நான் கிளிட்டர் ஷீட் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மூடி இருந்தது இல்லையா, இந்த மூடியில நம்ம ஒட்டிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அக்ரிலிக் பெயிண்ட் கூட இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாங்க, ஃபோம் ஷீட் ஒட்டுறதுக்கு பதிலா. இப்போ ஒரு ரிப்பன் எடுத்திருக்கேங்க. இந்த ரிப்பனை ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இருக்கிற மாதிரி நான் மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்காக தான் இது. இப்போ ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நான் இந்த ரிப்பனை ஒட்ட வைக்க போறேன். சூப்பர் க்ளூ இருந்ததுன்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீட்டா ஒட்டியாச்சுங்க. இப்போ நம்ம இன்னொரு மூடி மாதிரி ஃப்ளவர் கார்ட்போர்ட் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதுல உள்பக்கமா இந்த ரிப்பன் இருக்கிற மாதிரி ஒட்ட வைக்கணும். ஒட்ட வைக்கும் போது கவனிச்சுக்கோங்க, நம்ம இதை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறதுக்காக சிம்பிளா ஒட்ட வச்சிருந்தேன். இப்போ மறுபடியும் நல்லா க்ளூ போட்டுட்டு நல்லா ஒட்ட வச்சுட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ப்ளூ கலர்ல ஃபோம் ஷீட் எடுத்து உள்பக்கமா ஒட்ட வச்சிட்டேன். இப்போ சைட்ல நீட்டா இருக்கிறதுக்காக நான் சில்வர் கலர்ல ஃபோம் ஷீட் எடுத்துட்டு அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு அதையும் நான் நீட்டா ஒட்டிட்டேன். இப்படிதான் இருக்கும். நீங்க இதுல வேற ஏதாவது டிசைன் பண்றதுனா கூட பண்ணலாங்க. நான் கிளிட்டர் ஷீட் தான் சில்வர் கலர்ல எடுத்துட்டு அதை பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி குட்டி குட்டியா ஃப்ளவர்ஸா நான் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதுல ஒட்ட வைக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பீட்ஸ் இருந்ததுன்னா ஒட்ட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் இருந்ததுன்னா அதை கூட நீங்க ஒட்ட வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது டெக்கரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா அதை நீங்க செஞ்சுக்கோங்க.
இது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இது உள்பக்கமாக என்னென்ன கலர்லலாம் ஐஷேடோஸ் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேட் ஐஷேடோ பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் பான்ஸ் டால்கம் பவுடர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் டால்கம் பவுடர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் ஃபுட் கலர். இந்த இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் இதோட லிங்க் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கிளிட்டர் பவுடர். நம்மளோட சீக்குக்கு அப்புறம் வந்துட்டு ஐஷேடோ மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஃபேஸ்க்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லா ஐஷேடோ கலர்லையுமே நான் இந்த கிளிட்டர் பவுடர் சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நிவ்யா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த பிராண்ட் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஈவன் ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரியான ஃபேஸ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா ரொம்ப லிக்யூடாக இது இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான பேஸ்ட் மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஷேடோ பேலட்டில் ஃபஸ்ட்டு கலர் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 2வது கலர் செய்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பான்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பீட்ரூட் ஃபுட் கலர். இதுவும் நான் வீட்லேயே ரெடி பண்ணது தாங்க. இதில் இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கிளிட்டர் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் நிவ்யா க்ரீம் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லிக்யூடாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது கலரும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஹோம்மேடாக ரெடி பண்ண ஃபுட் கலர் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்து யூஸ் பண்ண போகிறது சிந்தட்டிக் ஃபுட் கலர். கிரீன் கலர் ஃபுட் கலர் தான் இது. இதுலேருந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது கொஞ்சம் சேர்த்தாலே போதும். ஏன்னா இது நம்ம கடையில் வாங்கினது தான். வீட்டில் செஞ்சது மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் கலர் நல்லா கிடைக்கும். இப்போ கிரீன் கலரும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ 3 கலர் ரெடி பண்ணிட்டோம். 4வது கலர் செய்கிறதுக்காக நான் வந்து மறுபடியும் 2 டீஸ்பூன் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட மறுபடியும் நிவ்யா க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேலட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 5வது கலர் செய்கிறதுக்காக நான் வந்து கோகோ பவுடர் சேர்க்க போகிறேங்க. பவுடரோட கோகோ பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, சன்ரைஸ், ப்ரூ அந்த மாதிரியான காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ப்ரௌன் கலருக்காக நான் கோகோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். பவுடர், நிவ்யா க்ரீம், அப்புறம் வந்து கிளிட்டர் பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அது கூட க்ரீம் சேர்த்துருக்கேன். நிவ்யா க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வழக்கம் போல் பவுடரும் கிளிட்டர் பவுடரும் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பவுடரும் சேர்த்துட்டேன், கிளிட்டர் பவுடரும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்த பேலட்டில் ஃபில் பண்ணிடலாம். பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்கள்கிட்ட வேறு எந்த கலர் லிப்ஸ்டிக் இருந்தாலும் ஐஷேடோ செய்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7வது கலர் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்காக லிக்விட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் சேர்க்க போகிறேன். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது கலரில் லிக்விட் ஃபுட் கலர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இது சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இப்போது லிக்விட் ஃபுட் கலர் ஒரு ட்ராப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. லிக்விட் ஃபுட் கலர் மட்டும் சேர்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இது தண்ணி மாதிரி தானே இருக்குது, இது சேர்த்தா கெட்டு போகாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். லிக்விட் ஃபுட் கலரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெடி பண்ணும்போதே இதுக்கு வந்து 3 வருஷம் அல்லது 4 வருஷம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியே அவங்க வச்சுருப்பாங்க. அதனால தான் நான் வந்துட்டு லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு அது பாட்டுக்கு இருக்கும். இப்போது ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் என் கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறமும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அப்போவே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிங்க் கலர் யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன், ப்ளூ கலர் யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண எல்லோ கலர் கேரட் ஃபுட் கலர், அது அடுத்தது வந்து பீட்ரூட் ஃபுட் கலர்,
இது வந்து கடையில் வாங்கின க்ரீன் கலர் ஃபுட் கலர். இது வந்து கடையில் வாங்கின கேசரி பொடி. அதை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்ததாக கோகோ பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருந்த ஐஷேடோ எடுத்து அதையுமே எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.